முருகர் சோதிப்பாரான்னா நிச்சயமாக சோதிப்பார். முருகர் பக்தர்களான நம்மளை எப்போவுமே முருகர் சோதிக்க மாட்டார். நம்மக்கிட்ட இருக்க கர்மாக்களை தான் முருகர் சோதிப்பார். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ இந்த கர்மாக்கள் கொடுத்துடக்கூடாதுன்னு கர்மாக்களை தான் முருகர் சோதிப்பார். முருகர் கர்மாக்களை சோதிக்க சோதிக்க கர்மாக்கள் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில சமயம் நம்ம கோவிலுக்கு போக முடியாது, முருகனை வணங்கக்கூட முடியாமல் சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையும். சில டைமில் முருகனை நம்ம கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு விரத்தியில் கூட நம்ம ஆயிடுவோம். திட்டக்கூட தான் நம்ம செய்வோம். ஆனால் திட்டக்கூடியவங்களையும் முருகர் காப்பாற்றுவார். அவரை நம்ம திட்டுனா கூட பிடிக்கும். நம்ம அன்பான பக்தர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஏன் திட்டுறோம், எதுக்கு திட்டுறோன்னு அவருக்கு நல்லாவே புரியும். நம்ம வேணும்ட்டே மனமறிஞ்சு திட்ட மாட்டோம். நம்மளுடைய சூழ்நிலை காரணமாக தாங்கிக்கவே முடியாமல் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குமே அப்படின்னு அந்த ஒரு கஷ்டத்தையும் மீறி நமக்கு வாயிலேருந்து வர வார்த்தைகள் தான் அந்த திட்டுன்னு முருகர் அதையும் நம்ம ஏற்றுப்பார். ஏன்னா உரிமையாக நம்மளை திட்டுறாங்களேன்னு சந்தோஷம்தான் படுவார் முருகர். அவ்வளோ பெருந்தன்மையான கடவுள் நம்ம முருகர். இந்த கர்மாக்களை தான் முருகர் சோதிப்பார். சோதிச்சு அது நம்மக்கிட்டேருந்து அதை விரட்ட தான் பார்ப்பார். ஏன்னா கர்மாக்கள் அது கடமையை செய்யறதுக்கு தான் நம்மக்கிட்ட வருது. ஏன்னா அது சும்மா வரல. நம்ம முன் ஜென்மத்திலேயோ நம்ம முன்னோர்களையோ ஏதோ ஒரு இந்த ஜென்மத்திலேயோ ஏதோ ஒரு தவறுதலாவோ தெரிஞ்சும் தெரியாதையும் நம்ம ஏதோ ஒரு தப்புகள் செஞ்சுருப்போம். அந்த ஒரு தப்புக்கான ஒரு இதுதான் நம்ம கர்மாக்கள்லாம் நமக்கு நிற்கிது. மனுஷங்க ரூபமாக வரும், கெட்ட நேரமாகவும் வரும். சில சமயம் நமக்கே புரியாது ஏன் இந்த திடீர்னு சண்டாகுது, திடீர்னு வீட்டில் பிரச்சனை ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க. திடீர்னு நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. சில சமயம் சாதாரணமாக பேசிக்கிட்டே இருப்போம், அதுவும் ஒரு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் கர்மாக்கள் நம்மக்கிட்ட வேலை செய்யும். நம்ம முருகனை வழிபடும் போது அந்த கர்மாக்கள் வேலை செய்கிறது ரொம்ப கம்மியாயிடும். முருகர் அந்த கர்மாக்களை சோதித்து நம்மளை மேலே தூக்கி விட்டுட்டே இருப்பார். அதனால தான் கர்மாக்கள் தெரிச்சு ஓடும். முருகனை பார்த்தாலே கர்மாக்கள் பயம். எங்கே இவங்க முருகனை கும்பிட்டுற போகிறாங்களோ, கும்பிட்டாங்கன்னா நம்மளை ரொம்ப முருகர் சோதிப்பார், ரொம்ப கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னு அந்த கர்மாக்கள் நம்மளை பிடிச்சி வலிக்கும். முருகன்கிட்ட போகவே விடாமல் வலிக்கும். நம்ம முருகனை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். கர்மாக்களோட பலத்தை விட நம்ம முருகன் பலமே அதிகமானது. அதனால் நம்ம முருகனை பிடிக்கும் போது கர்மாக்கள் நம்மளை விட்டுடும். அதான் நம்ம சுபிட்சமாக வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.